சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். உள்ளம் மோதிக்கும் உறுதியளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. கர்த்தரிந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் நேசர் ஒப்பற்றவர், கிருபை நிறைந்தவர், நம்பிடுவேன் இந்நிலத்தில் எந்தன் தஞ்சமிவர். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். உங்களை பிடிக்கும் எனக்கு எந்தன் இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவே. என் ஆவி ஆத்துமா சரீரங்களே, உங்க நினைவுதான், உங்க ஏக்கம்தான். உங்களை பிடிக்கும் எனக்கு எந்தன் இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவே. உங்களை விட யாரும் எனக்கு இஷ்டமில்லை, உங்களை தவிர உலகில் எதுவும் முக்கியம் இல்லையே. எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து உம்மை நேசித்தேன், இந்த நாள் வரை உங்க அன்பை ரசிக்கிறேன். உங்களை பிடிக்கும் எனக்கு எந்தன் இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம், கன மகிமை, துதி எப்பொழுதும் உண்டாகட்டும். ஆமென். என்ன இன்னைக்கு நம்ம ஃபாதர் ஐயா பாட்டு, சாராள்னு ஒரு ஜம்மா பாடல், வின்சென்ட் ஐயா, சாமியல் வின்சென்ட் ஐயா பாடல், இதெல்லாம் பாடிட்டு அப்புறமா ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாடல் பாடுறேன்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா,
இந்த உங்களை பிடிக்கும் எனக்கு எந்த இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவே, என் ஆவி ஆத்மா சரீரங்களில் உங்கள் நினைவு தான், உங்கள் ஏக்கம்தான். இந்த பாடல் பாடிட்டே இருந்தேன். இந்த பாடல் ஆவியானவர் எப்படி கொடுத்தாங்கன்ற ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு. அது நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டேன் ஒரு வாரம். இப்போ நான் அது தலை சுத்துதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக சிலருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அதுதான் புதுசு, ஃபஸ்ட் டைம். மற்றவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் தலை சுற்றுது அப்படின்ட்டு. நம்ம சின்ன பிள்ளையிலலாம் சுற்றி விளையாடும்ல, ஜோராக சுற்றிட்டு நின்னாக்கா அப்படியே இந்த பூமி சுற்றும், அது கூடவே நம்ம சுற்றிட்டு கீழே வந்துடும்ல. அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். சின்னதில் எல்லாமே அந்த விளையாடி இருப்பாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுபவம் இருக்கும். இது அது மாதிரி இல்லை, வெறும் தலை மட்டும் சுற்றுது. தலை மட்டும் சுற்றுறதே எனக்கு தெரியுது. அது உக்காந்தா போதும் தலை சுற்றும், வாமிட் வரும். அது என்ன பண்ணுறது தெரியல. ப்ரேயர் மாத்திரம் தான் பண்ணின்னு இருக்கேன்னா, ஒரு வாரமாக எதுவும் தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும். வாமிட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். எழுச்சா தலை சுத்தம். அது ரொம்ப கஷ்டம். அது அப்பா ஏசப்பா தான். ஐயப்பா, நம்ம தேவன் ஃபேமிலி டாக்டர், பர்சனல் டாக்டர், நம்ம ஃபாட்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர். அது பீஸ் வாங்காது டாக்டர். ஏசப்பாவோட அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர்ன்றதை மாத்திரம் இல்லை, அவர் அன்பை மாத்திரம் ருசிக்கல, அவர் கொடுக்குற சுகத்தை கூட நான் ருசிச்சுன்னு இருக்கேன். அது மாதிரி ரொம்ப பெட்லேயே இருக்கணும், படுத்துகிட்டே இருக்கணும். ஆனாலும் என் வாய் சும்மா இருக்காதுங்க. எப்போ பாரு ஏசப்பாவை துதிச்சு ஆராதிச்சு மகிமைப்படுத்தி அப்படி இருந்தால் தான் எனக்கு சமாதானம். அதுக்கு காற்று வரட்டும், மழை வரட்டும், புயல் வரட்டும், இடி விழுந்துட்டும், அது எவ்வளோ காயலாக வரட்டும், ஜுரம் வரட்டும், என்ன மாதிரி பிரச்சனை வரட்டும், அவமானம் இந்த கஷ்டம் வரட்டும், அது நடுவில் ஏசப்பாவை துதிச்சுட்டே இருப்பேன், ஆராதிச்சுட்டே இருப்பேன், மகிமைப்படுத்திகிட்டே இருப்பேன். யாவாய் சும்மாவே இருக்காது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் அடி விழும், ஒரு பக்கம் தேவனை துதிச்சுட்டே இருப்பேன். எவ்வளோ உபத்திரம் வந்தால் கூட என் வாய் சும்மா இருக்காது. அது என் ரத்தத்திலேயே, ரத்தம் மூச்சு, அது கண்மூடித்தனமாக ஏசப்பாவை நம்புவேன், நேசிப்பேன். அதுக்கு ஒரு காரணம், எனக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது ஏசப்பாவை நான் முகமுகமாக பார்த்துருக்கேன். ஒரு குடிசை வீட்டில் ஏசப்பாவை முகமுகமாக நான் பார்த்துருக்கேன். என்ன செஞ்சாங்கன்றதை கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் ஷேர் பண்ணுறேன். அது ரொம்ப லாங் ஆகிடும் சொன்னாக்கா, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அதனால தான் அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான அன்பு, நம்பிக்கை ஏசப்பா மேலே, அதனால் மட்டும்தான். அப்போ நான் படுத்துட்டு ஏசப்பா பாட்டெல்லாம் பாடி, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பாடியிருக்கிற எல்லா பாடலையும் பாடி அப்படியே படுத்துன்னு இருக்கேன். அப்போ தான் ஆவியானவர் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க, உங்களை பிடிக்கும் எனக்கு எந்த இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவே. அப்படி அந்த பாட்டை பாடிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தூங்கிட்டு ஏச்சா அந்த பாட்டு ஞாபகம் வருது எனக்கு, திரும்ப பாடின மாதிரி இருக்குது. உங்களை பிடிக்கும் எனக்கு எந்த இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவே, என் ஆவி ஆத்மா சரீரங்களில் உங்கள் நினைவு தான், உங்கள் ஏக்கம்தான். அதை பாடுறேன், அதுக்கு மேலே வரல எனக்கு. நான் தேவனுடைய பிள்ளைகள் யாரோ பாடின பாட்டு இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபாதரு
பாட்டு புக்கு, கிறிஸ்துவ பாடல்கள் இருக்கும்ல, எல்லா பாட்டும் மிக்ஸாக இருக்கும். அதை வந்து குட்டி பையிட்ட சொல்லி பாட்டு புக்கு எடுத்து கொடுப்பான்னு சொல்கிறேன். அதை எடுத்து தேடி பார்க்குறேன், படுத்துனே பார்க்குறேன். நான் என்னால் முடியல ஒரு வாரம் அதை சாப்பிட்டு. ஆனால் எனக்கு இதுதான் பூஸ்டாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணாலும் இது தேவனை பாடி துதிச்சாதான் எனக்கு தெம்பே வருது. அதுலேருந்து அந்த சோகத்துலேருந்து விடுதலையே கிடைக்குது. ஒரு மருந்து நான் மாத்திரை இல்லை, தேவனை துதிக்கிறது தான் எனக்கு மருந்தாகவே இருக்குது. அதை தேடி பார்க்குறேன், அது உங்களை பிடிக்குன்றது நிறைய பாட்டு வருது. நான் பாடுற அந்த பாட்டு வரல, இல்லை. அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆவியானவர் கொடுத்துருக்காங்க பாட்டு இது. ஏன்னா நிறைய பாடல் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, நான் எழுதி வச்சுருக்கேன். ஆவியானவர் கொடுத்துருக்காங்க பாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்குறேன்ப்பா, எனக்கு அந்த பாட்டு திரும்ப கொடுங்க, திரும்ப ஞாபகப்படுத்துங்கப்பா, நான் உங்களை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறேன் நான். அப்புறம் உங்களை தவிர நல்லவர் பூமியில் வானிலும் இல்லை, எனக்கு கிடைத்த பாக்கியம் நீங்க தானையா. உங்களை விட நல்லவர் பூமியில் வானிலும் இல்லை, எனக்கு கிடைத்த பாக்கியம் நீங்க தானையா. எனக்கு சுகமும் பெலனும் கனமும் செல்வம் நீங்க தானையா. என் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்க வார்த்தை தானையா. எனக்கு சுகமும் பெலனும் கனமும் செல்வம் நீங்க தானையா. என் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்க வார்த்தை தானையா. உங்களை பிடிக்கும் எனக்கு இந்த இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவே. என் ஆவி ஆத்துமா சரீரங்களில் உங்க நினைவுதான், உங்க ஏக்கம்தான். அந்த அப்படி பாடிட்டு அழுகு வந்துடுச்சு எனக்கு. ஏசப்பா பாடிட்டே ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கு. இந்த பாடலை அதை பாடினே இருக்கும்போது அந்த அனுபவம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா ஏசப்பாட்ட வந்து நான் இந்த ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருக்கேன், தலை சுற்றுது, மற்ற கஷ்டப்பட்டு இருக்கேன், உட்கார முடியல, வாமிட் வருது. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வருது, சர்ச்சுக்கு போக முடியாது போயிடும் போல். எனக்கு அந்த ஞாபகம் கஷ்டம். ஒரு வாரமாக காயலாக இருக்கேன், கஷ்டப்படுறேன். அதை விட நாளைக்கு வந்து சண்டே வரப்போகுது, ஆலயத்துக்கு போக முடியாத போயிடுமே. அப்பா நான் சர்ச்சுக்கு போகணும்ப்பா, நான் போய் உங்களை துதிக்கணும், நான் ஆராதிக்கணும்ண்ணா அப்படின்னு ஏசப்பட்டு அழுது கேட்குறேன் நான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து, அதாவது நாங்கள் ஆர்சி பேக்ரவுண்ட், நாங்கள் அங்கே கூட நான் வந்து சர்ச்சுக்கு போகிறத விட மாட்டேன், போயிடுவேன். அது எங்கேயும் வந்து நான் ஒரு நாள் கூட இந்த நாள் வரலையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருந்ததில்லை. அந்த மகா பெரிய கிருபைக்கு ஏசப்பாக்கு எத்தனை கோடி சோதனை சொன்னாலும் பத்தாது. அந்த பாக்கியத்துக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி சோதனை சொல்கிறேன்னா, அந்த மன உருக்கத்துக்கு என் மேலே வச்சுருக்க அந்த மன உருக்கத்துக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஆவியானவருக்கு கோடி கோடி சோதனை சொல்கிறேன்னா. அப்போ நான் வந்து நிறைய வாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்குது எனக்கு. சண்டே டைமில் ஆகும், முடியாமல் போவேன். ஆராதனையில் வந்து ஆராதிக்கும் போது சரியாயிடும் எனக்கு, வீட்டுக்கு வரும்போது நல்லா வருவேன். ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் ஆலயத்துக்கு வருவேன். பெரிய அந்த டாக்டரோட நம்ம டாக்டர் பெரிய டாக்டர் இல்லையா, அவங்கன்னா பீஸ் வாங்குவாங்க, நம்ம டாக்டர் பீஸே வாங்க மாட்டார், சுகத்தை கொடுப்பாரு. அதனால் ஹாஸ்பிட்டல் போகாமல் ஆலயத்துக்கு வந்திருக்கேன் நிறைய வாட்டி. ஆராதிக்கும் போதே சரியாயிடும்.
அது மாதிரி தேவனுடைய அன்பை மாத்திரம் ருசிக்கலைன்னா அவருடைய சுகத்தை கூட நான் ருசிச்சிருக்கேன், இந்நாள் வரையும் ருசிச்சுட்டு இருக்கேன். அப்போது அது மாதிரி வந்திருக்கு. ஒரு டைம் கட்டி வந்துருச்சு காலில். அது வந்து கீழேயும் உட்கார முடியாது, சேர்லேயும் உட்கார முடியாது, அது படுத்துன்னு தான் இருக்கும் அது கூட. ஆனால் நான் என்ன பண்ணேன், இந்த வெயில் இருக்குல்ல, ட்ரெஸ் மேலே போடுற வெயில், அதை எடுத்து அந்த கட்டியில் சுற்றி டைட்டாக கட்டிட்டு என்ன பண்ண போயிட்டேன், வலி தாங்கிக்கிட்டு போயிட்டு முட்டி போட்டுட்டேன். போயிட்டு சேர்லேயும் உட்கார முடியாது, கீழே உட்கார முடியாதுவ போய் முட்டி போட்டுட்டு ப்ரேயர் பண்ணுறேன், ஆராதிக்கிறேன், உட்காடுறேன், ஏந்திருக்கிறேன். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அது அப்படியே உடஞ்சி போயிட்டு 2 நாளில் வலி இல்லாமல் அது சரியாயிடுச்சு. அது மாதிரி எல்லாம் எனக்கு தேவன் ஆராதனைக்கு போகிற டைமில் தடைப்பட்டதெல்லாம் ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க, இந்த கிருபை செஞ்சுருக்காங்க. இது சுத்தமாக உட்கார முடியல, தலை சுற்றுது இது. அப்படின்னா நான் அழுறேண்ணா, எனக்கு நாளைக்கு நான் உங்கள் சமூகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை திரும்ப பாடுறேன். உங்களை பிடிக்குமே, எனக்கு இந்த இயேசுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயேசுவை சொல்லி பாடி ஏசப்பா ஐஸ் வச்சுக்கிறேண்ணா. ஐசப்பா எவ்வளோ ஐஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஐஸ் வச்சு, தேவனை உங்களை விட யாரும் நல்லவங்க இல்லை, பூமியில் இல்லை, வானத்தில் இல்லை. எனக்கு சுகம் பெலம் நீங்கள் தானே ஏசப்பா, என் செல்வம் மகிமன்னா அது நீங்கள் தானேப்பா, என் சந்தோஷம் நாங்கள் வார்த்தை தானேப்பா. அப்பா எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து உங்களை தானே நான் நேசிக்கிறேன், உங்கள் அன்பை இந்த நாள் வரையும் ருசிக்கிறேனே அப்படியெல்லாம் சொல்லி ஐஸப்பா எவ்வளோ ஐஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஐஸ் வச்சுருக்கிறேண்ணா. நாளைக்கு நான் போகணும்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு தெரியாது, நான் நாளைக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு ஏசப்பாட்ட அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணியிருந்தேன். தண்ணி எடுத்து ப்ரேயர் பண்ணி ஏசுறத செய்யன்னு சொல்லி குடிச்சிட்டு தைரியமாக ஏஞ்சிட்டு பார்க்குறேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கீழே குனிஞ்சு பெருக்கி தொடச்சி வேலையெல்லாம் செய்கிறேன், சாப்பாடு செய்கிறேன், பசங்களெல்லாம் குளிக்க வைக்கிறேன். ஏன்னா 1 வாரம் வச்சு அதெல்லாம் செஞ்சினா பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். பிள்ளைங்களுக்கு அம்மா படுத்துகிட்டே இருந்தாங்க, ஏச்சு இவ்வளோ வேலை செய்கிறாங்களேன்னு ஆச்சரியப்படுறாங்க. அதனால் ஏசப்பா செய்கிற அற்புதம் அதிசயம் விவரித்து சொல்ல முடியாது, தியானிக்க முடியாது. அந்தளவுக்கு ஏசப்பா, ஏசு நல்லவர், ருசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறதில்ல வேதம். அது வந்து எப்படி வர்ணித்து சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அணுவணுவா ஒரு அன்பை மாத்திரம் இல்லை, நன்மையை மாத்திரம் இல்லை, சுகத்தை மாத்திரம் இல்லை, ஒரு கிருபை மாத்திரம் இல்லை, இந்த 1000 நாமங்கள் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே அந்த நல்லவருக்குள்ளே சேர்ந்துட்டு போயிட்டு, நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள்ன்றது இந்த எல்லா 1000 நாமம் அதுள்ளே போயிடும். அவ்வளோ ருசிச்சு தாவீது சொல்லுவாங்க பாரு, ஆலயத்துக்கு போகலாம் வாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அது நிச்சயமாக அதெல்லாம் அனுபவிச்சு நம்ம பிதாக்கள் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அது இப்போ நம்ம அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்குன்னா ஏசப்பா வந்து ரத்தம் சிந்தி தேவனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்போவே தேவனை அவங்க அவ்வளோ நேசிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரத்தம் சிந்தாமலே. ஆனால் நமக்கு தேவன் ரத்தத்தை சிந்தி ஒரு அன்பு காமிச்சிருக்கிறாங்கன்னா நம்ம அவங்களோட எந்த அளவுக்கு அவரை நேசிக்கணும் இல்லையா? ஆமாம், நாங்கள் ஆர்சி பேக்ரவுண்டுன்னு சொன்னோம் இல்லையா. எங்கள் அப்பா வந்து ஒரு எங்கள் ஃபேமிலி, பாட்டி, அப்பா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மாதா பக்தர்கள். ஏசப்பாவை எந்த அளவுக்கு தெய்வமாக வணங்குறாங்களோ அந்த அளவுக்கு மாதாவையும் சமமாக வச்சு வணங்குவாங்க. நான் ஏசப்பா தான் மெய்யான தேவன், அவரை தவிர தேவன் இல்லை அப்படின்னு வேதத்தில் படித்து தெரிஞ்சதுக்கப்புறம்
எங்கள் அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். நான் அது சிலையெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் வச்சு வணங்குறத வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் தான் வந்து வத்தி ஏற்றுவேன், சாம்பிராணி போடுவேன், பூ போடுவேன், அதெல்லாம் நான் தான் செய்வேன். அது வந்து நான் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை செய்யாமல் விட ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு, ரொம்ப செல்ல பிள்ளை. பாட்டிக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அவங்கள அடுத்து எனக்கு அந்த மாதிரி ஒரு தெய்வனை தவிர வேறு அன்பை நான் யார்ட்டையும் பார்த்ததில்ல. எங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னேன், அப்பா மாதாவை தெய்வமாக கும்பிடக்கூடாதுப்பா, ஏசப்பாவை தான் கும்பிடணும். கூடவே அந்தோணியார், சூசேப்பர், அருளப்பருன்ட்டு நிறையா, அதாவது சீஷர்கள் பேர், இதெல்லாம் 12 சீஷர்கள் பேர். இதெல்லாம் அவங்களெல்லாம் சேர்த்து வச்சியே வந்து தெய்வனுக்கு சமமாக வணங்குறாங்க. நான் சொன்னேன்ப்பா, ஏசாப்பா தவிர நம்ம தெய்வமாக யாரையும் வணங்கக்கூடாதுப்பா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். மாதாவெல்லாம் தெய்வமாக நம்ம கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் என் மேலே கோவம் வருது. நீ இருக்கிற பைபிளெல்லாம் விட்டுட்டு வேறு பைபிள் படிக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லினுக்கிற, நீ இது மாதிரிலாம் பேசுகிற நீ அப்படின்னு எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் கோவப்பட்டாங்க என் மேலே. நான் வந்து அமைதியாகிட்டேன் அன்றைக்கி. ஆனால் ப்ரேயர் பண்ணினே இருந்தேன். ஏசப்பா, அம்மா அப்பா பாட்டிங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், ஏசப்பா தான் தெய்வம், அப்படி மாதாலாம் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணினே இருந்தேன். நான் அப்போ ஒரு டைம் ஞாபகம் வந்தது எனக்கு. என்னென்னா, வேறு பைபிள் வச்சு வந்து நீ மாதா தெய்வம் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு அப்பா சொன்னது ஞாபகப்படுத்துகிறாங்க ஆவியானவர் எனக்கு. எனக்கும் அப்போ வந்து ஒரு 15 வயசு அப்படி தான் இருக்கும். நான் சின்ன பொண்ணு. அப்போது நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட 2 பைபிள் எடுத்துட்டேன். நான் படிக்கிற பைபிள் எடுத்துட்டேன். ஆர்சி ஃபாதருங்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த பைபிள் பெருசு ஒன்று எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது 2 எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா பக்கத்தில் உக்காந்துட்டு, அப்பா இது 2 பைபிள் வேறு பைபிள் இல்லைப்பா, 2 பைபிளும் ஒரு பைபிள் தான் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட. ஏன் இஸ்ரேவேலில் வச்சுருக்குறாங்கல்ல, அந்த பைபிளு கூட இந்த பைபிள் தான். அவங்க பழைய ஏற்பாடு வச்சுருக்காங்க, தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இதெல்லாம் ஒரே பைபிள் தான்ப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லாம் வச்சுருக்கிறவங்களும் ஒரே பைபிள் தான்ப்பா அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். என் அப்பா கொஞ்சம் சைலண்ட்டானார். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு அதாவது ஆர்சியில் இருந்ததை விட ஏசப்பா தான் தெய்வன் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் மாதாம்மாவை மரியாதை அப்போ பிடிச்சதை விட இப்போ ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், பா மாதாம்மாவை உங்களை விட எனக்கு தான்ப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, கன்னியாக இருந்து ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு கன்னியாகவே இருந்து அவங்க மறிக்காமலே அவங்க வந்து பரலோகம் போனதாக எங்கள் அப்பா வந்து நினச்சின்னுக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், அப்பா ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் மரியாளுக்கு 7 பசங்க பிறந்திருக்காங்க. அதில் 4 பேரோட அவங்க சகோதரர் பேர் 4 பேரோட பைபிள் இருக்குது. சகோதரிகள் 3 பேருன்னு சொல்கிறாங்க. இருக்கிறாங்க 7 பசங்க மரியாளுக்கு பிறந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு செம்ம கோபம். பைபிளெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா செகண்ட் டைம் என் மேலே கோபப்படுறாங்க. நான் சொன்னேன், என் பைபிள் நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம ஆர்சி ஃபாதர் வச்சுருக்கிறாங்கல்ல பைபிள், அந்த பைபிளில் நான் படித்து காமிக்கிறவங்களுக்கு இந்த பைபிள். எங்கள் அப்பா வந்து பைபிளை விசுவாசிப்பாங்க.
பைபிளில் இருக்கிறது எல்லாமே உண்மை சத்தியம் தெரியும், அதை நம்புவாங்க. அதனால் நான் இந்த பைபிள்லேருந்து நான் படிக்கிற பைபிள் நீ வச்சுக்கோ, நம்ம ஆர்சி ஃபாதர் பைபிள் இருக்குதுல்ல, அந்த பைபிள்லேருந்து நான் உங்கள் முன்னாடியே வாசித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன்னா, எங்கள் அப்பா சைலண்ட் ஆகிட்டார். இதான் சான்ஸு அப்படின்னு நினச்சிட்டு, மத்தேயுவில் இருக்குது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55, அடுத்தது மார்க்கு 6:3, இதிலெல்லாம் வந்து இதை படிக்கலாம் நம்ம. அதாவது இவன் தச்சன் அல்லவா, மரியாள் மகன் அல்லவா, இவங்க சகோதரர்கள் பேர் 4 பேர் சொல்லுவாங்க. அது யாக்கோபு, யூதா, யோசே, சீமோன், அவங்க பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்க சகோதரர்கள், தம்பிகள் இல்லையா, அவங்க சகோதரிகள் எல்லாரும் நம்மக்கிட்ட இருக்கிறாங்களே, இவனுக்கு இப்படியேப்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை எங்கள் அப்பாவுக்கு எடுத்து நான் படித்து காமிச்சேன். எங்கள் அப்பா அப்படியே எதையோ இழந்த மாதிரி சைலண்ட்டாக போயிட்டு சோகமாக உட்காந்துட்டாரு, அமைதியாக உட்காந்துட்டாரு. ஏன்னா பைபிள் எங்கள் அப்பா நம்புவார். இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா என்ன நினச்சிருக்கிறாரு, மரியாள் கன்னியாவே ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் கூட ஒரு கன்னியாவே இருந்து அவங்க அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சிட்டு இருந்தார். அது வந்து வேதத்தில் அது உண்மை, எங்கள் அப்பா நினச்சினுக்கிறது உண்மை இல்லை. வேதத்தில் வந்து ஏசப்பாக்கு அப்புறம் அவங்களுக்கு 4 பசங்க 3 பொண்ணு மொத்தம் 7 பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதை நம்ப ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறத நம்ப ஆரம்பித்தாங்க, நான் சொல்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு தேவனுடைய வார்த்தை பாருங்கள், அவருடைய சத்திய வார்த்தை எப்படி ரட்சிப்புக்குள்ளாக மனுஷனை நடத்துது பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆர்சி, ஆனால் ஆர்சி, பெண்டிகாஸ்ட், சிஎஸ் இந்த மாதிரி தனித்தனி பேரெல்லாம் வச்சு சொல்கிறது எனக்கு இல்லை, நம்பிக்கை கிடையாது, அது எனக்கு பிடிக்கிறதில்ல, வேறு வழி தெரியல எனக்கு, அதனால் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம எத்தனை ஸ்தாபனங்கள் எத்தனை சபைகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே ஒரு தகப்பன் பிள்ளைகள், ஏசப்பாவோட பிள்ளைகள். நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். இந்த ஸ்தாபனங்கள் சபைகள் பேர் அதெல்லாம் வந்து ஏன் இருக்குன்னா, ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், ஒரு அனுகூலம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமாக, இந்த ஏரியாவில் இங்கே ஒரு சபை இருக்குது, அங்கே தான் போகணும் ஒழுங்காது. இங்கே ஒரு நாளைக்கு இன்னொரு இடத்த ஒரு நாளைக்கு அப்படி போனால் நல்லா இருக்காது. அது ஒரு ஒழுங்கு வேணும், ஒரு அனுகூலம் வேணும் நமக்கு. அதுதான் பார்க்க நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். ஒரு இடம் போனால் நம்மளுக்கு அது ஒரு டிசிப்ளின், இப்படி தான் போகணும் அப்படின்றதுக்காகத்தான் அங்கங்கே வேறு வேறு சபைகள், நிறைய சபைகள் உண்டாயிருக்கிறது. ஏன்னா எல்லாரும் எல்லா இடத்துலையும் வந்து மாற்றி மாற்றி போக முடியாது. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கேருந்து இங்கே வர முடியாது நம்ம. அப்போ அந்த இடத்துல எங்கே சபை இருக்கோ அங்கே தேடி நம்ம போகலாம். ஆனால் நம்ம ஒரு இடத்துல இங்கே தான் நம்ம இருக்கிறோன்னா, அங்கேருந்து ஒரு இடத்துல நம்ம சபைக்கு போகிறோன்னா அங்கே மட்டும்தான் போகணும். அதுதான் ஒரு ஒழுங்கு. அதுக்காகத்தான் வந்து சபைகள் அங்கங்கே இருக்குது, அதுக்கு தனி பேர் வச்சுருக்காங்க, தனி ஸ்தாபனங்கள் இருக்குது. அதனால் நம்ம பிரிவினைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைக்காக கிடையாது. அதை நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஆர்சி தேவனுடைய பிள்ளைகள், இதை நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது, எங்கள் அப்பா எப்படி சத்தியத்தில் இருக்கிற உண்மையை நம்பி ஏசப்பா மட்டும்தான் தெய்வம், ஆராதனைக்குரியவர், வணக்கத்துக்குரியவர், வேறு யாரும் இல்லைன்ற உண்மையை தெரிஞ்சுக்கினாங்களோ, அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா மாதிரி இருக்கிறவங்க,
தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும், இதை கேட்குறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், ஏசப்பா ஒருத்தர் தவிர தெய்வம் இல்லை. அவர் மட்டும்தான் நம்மளுக்காக பாவ விமோச்சனத்துக்காக, மோட்சம் போகிறதுக்காக ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தவர், உயிரோடு எழுந்தவர், திரும்ப வந்து நம்மளை வந்து அவரோட கூடவே வச்சுக்க பரலோகம் கூட்டின்னு போகிறவர் அவர் தான். உங்களை விட மாதாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அப்போ இருந்ததை விட, நான் ஆர்சியில் இருந்ததை விட இப்போ சத்தியம் தெரிஞ்சு ஏசப்பா தான் தெய்வம் தெரிஞ்சதுக்கப்புறம் மாதாம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த 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 சின்ன வயசில் தன் தேவனுக்கு தன்னை வந்து ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அவன் வார்த்தையை விசுவாசிச்சு அவங்களுக்கு அழகாக ஒரு ப்ரேயரெல்லாம் பண்ணுவாங்க. அதில் லூக்கா 1:37 மேலே நீங்கள் படிச்சுன்னு போனீங்கன்னா, எலிசபெத்தை போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க பாரு மரியாள். தேவன் அவ்வளோ உயர்த்தி, ஐயோ இது எனக்கு யாரால கிடைச்ச பாக்கியம், தேவன் என் வயிற்றில் ஒரு வயிற்றில் பரிசுத்தமான தேவன் என் வயிற்றில் பிறக்கிறாரே, என்னை எல்லாருக்குள்ள நான் ஆஸ்வதிக்கப்பட்டவ, என்னை எல்லாரும் பாக்கியவதின்னு சொல்லுவாங்க, இந்த அடிமையான எனக்கு இந்த கிருபை கொடுத்தாரே அப்படின்னு தான் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பிறக்க போகிற தேவனை, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி தேவனை புகழ்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, வேண்டுதல் செய்வாங்க. அது படித்து பாருங்கள். அது மாதிரி தேவன் மரியாள் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தைய, ஆண்டவரே எனக்கு நான் உங்களுக்கு அடிமை, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை ஆண்டவராக ஆராதிக்கும் போது அவங்கள போயிட்டு நம்ம தெய்வமாக வணங்கலாமா? நம்ம தெரிஞ்சு கூட நம்ம அதை தப்பு செஞ்சுட்டு இருக்கோமே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். மரியாளே கண்டிப்பாக மரியாள் இருந்ததுனால ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க, எல்லார்கிட்ட கை குப்பி கேட்டிருப்பாங்க, அதை செய்யாதீங்க, அவர் தான் தேவன், நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் ஆராதிக்கணும், இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அவங்க இந்த காலத்தில் இருந்திருந்தால் கூட எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, மைக்கு வச்சு சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அந்த உண்மையை, எங்கள் அப்பா எப்படி அந்த சத்தியத்தை நம்பி ரட்சிக்கப்பட்டாங்களோ, நீங்கள் கூட எல்லாரும் அந்த சத்தியத்தை, அந்த உண்மை தெரிஞ்சுக்கின்னு ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புன்னா என்ன தெரியுமா? காப்பாற்றப்படுறது. ஏசப்பா மட்டும்தான் தேவன் சொன்னால் தான் நம்ம காப்பாற்றப்படுவோம். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம், நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதுதான் ரட்சிப்பு. தேவனுடைய பிள்ளைகள் இதை கண்டிப்பாக யோசிப்பீங்க. அதை கேட்டு இது சத்தியமான உண்மைன்ற ரகசியத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. நான் இயேசுவின் நாமத்தினால விசுவாசிக்கிறேன். நம்ம தேவ ஆவியானவர், நம்ம வேதத்தில் இருக்குல்ல, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. இது யாருக்கு சொல்வார்னா, ஏசப்பா அவர் நம்பாத யூதர்களுக்கு சொல்வார். அவங்க கூட நம்ப மாட்டாங்க. அப்போ தான் இது சொல்வார், சத்தியத்தை அறிவீர்கள், அப்போ தான் நீங்கள் விடுதலை பெறுவீங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்களை கிருபைனால மட்டும்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியும், விசுவாசம் மட்டும்தான். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இதை கண்டிப்பாக கேட்டு ரட்சிக்கப்படுவீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோதரை சொல்கிறேன். ஏசப்பாவோட அன்பை, மன உருக்கத்தை, அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற கிருபையை புகழ்ந்து பேசினா தியானிச்சாக்கா வருஷம் பத்தாது. அவ்வளோ அவ்வளோ ரொம்ப 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 நல்ல தேவன் நம்ம ஏசப்பா. இந்த கடைசி காலத்தினுடைய, வேதத்தில் சொன்ன கடைசி காலத்தினுடைய கடைசி காலம் கூட இல்லை,
கடைசி காலத்தின் கடைசி நாட்களில் கடைசி நிமிடத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வேத சொன்ன இந்த கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய எல்லா சம்பவமும் நம்ம சொந்த கண்ணு பார்க்குது, சொந்த காது கேட்குது. நான் திரும்ப திரும்ப எல்லாத்துலேயும் இதை சொல்லிட்டு வரேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஏசப்பா வர்றாரு, மிக 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 சமீபமாக இருக்குது. நம்ம ஏசப்பாக்குள்ளே வர எதிர்பார்த்து காத்திருக்கவும், அநேகரை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தவும் ஏசப்பா நம்மளுக்கு கிருபை செய்வாராக. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சந்தோஷ, சமாதானம் நம்ம அனைவரோடவும் ஏசப்பா வரவரையிலையும் இருப்பதாக. ஆமென்.